நீங்கள் பார்ட் டைமாக சரி அப்படி ஃபுல் டைமாக சரி ஆன்லைனில் மணி மேக் பண்ணுறதுக்கு தேடிட்டு இருக்கிற ஒரு ஆளாக இருப்பீங்கன்னு சொன்னால் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு எந்தவித எக்ஸ்பீரியன்ஸும் இல்லாட்டியும் சரி, உங்கள்கிட்ட எந்த விதமான மணி இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாட்டியும் சரி, எப்படி ஆன்லைனில் நாலேஜ் எடுத்து ஏர்ன் பண்ணுறங்கிற விஷயத்தை தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்ல போகிறேன். ஆன்லைனில் மணி ஏர்ன் பண்ணுறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. எல்லா விஷயத்தையுமே நான் சொல்ல போகிறேன். ஏன்னா எல்லா விஷயமும் எனக்கும் தெரியாது. எனக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம், நான் மணி ஏர்ன் பண்ணிட்டு இருக்கிற விஷயம், நான் ஆட்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு நான் தகுதியான ஒரு ஆள்னு சொல்லி நான் நினைக்கிற விஷயங்களான கிரிப்டோ கரன்சி, அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அண்ட் கண்டென்ட் கிரியேஷன். இந்த 3 விஷயத்தில் என்னென்ன வகையான மணி மேக்கிங் மெத்தட்லாம் இருக்குங்கிற எல்லாத்தையுமே நான் ஒரு கம்யூனிட்டி ஒன்று கிரியேட் பண்ணி அதில் டீச் பண்ணி கொடுக்க போகிறேன். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னு சொன்னால் HBU கிரிப்டோ கரன்சி கோச்சிங் ப்ரோக்ராம், பிட்காயின் ஹார்வெஸ்ட் சிஸ்டம், அடுத்தது HBU அஃபிலியேட் மார்க்கெட்டிங் கோச்சிங் ப்ரோக்ராம் சொல்லி 3 கோச்சிங் ப்ரோக்ராம் எங்கள்கிட்ட இருக்குது. ஆனால் அந்த 3ம் தனித்தனி பிளாட்ஃபார்மில் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு சொன்னால், அந்த எல்லா விஷயத்தையும் கம்பைன் பண்ணி மொத்தமாக கிரிப்டோ கரன்சின்னு சொல்லி ஒரு விஷயத்தை கொடுக்காம, அந்த கிரிப்டோ கரன்சிக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு பார்ட்லையும் என்னென்ன வகையான மணி மேக்கிங் மெத்தட்ஸ் எல்லாம் இருக்குது, அதில் ஃப்ரீ மணி மேக்கிங் மெத்தட்ஸ் என்ன இருக்குது, பெய்ட் மணி மேக்கிங் மெத்தட்ஸ் என்ன இருக்குது, எல்லாத்தையுமே மொத்தமாக ஒரு கம்யூனிட்டியில் க்ரியேட் பண்ண போகிறேன். அந்த கம்யூனிட்டிக்குள்ளே உங்களுக்கு தேவையான எல்லா விஷயமும் இருக்குது. உங்களுக்கு கிரிப்டோவில் இன்ட்ரெஸ்ட்னா கிரிப்டோவில் இருக்கிற ஃப்ரீ ஏர்னிங் மெத்தட்ஸ்களும் இருக்குது, பெய்ட் ஏர்னிங் மெத்தட்ஸ்களும் இருக்குது. அதே மாதிரி அஃபிலியேட் மார்க்கெட்டிங் சொன்னால், அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் இருக்கிற எல்லா வகையான ஆப்பர்ச்சுனிட்டிஸ்கள், எப்படி ப்ராடக்ட் கண்டுபிடிக்கிற, எப்படி ப்ரொமோட் பண்ணுற, பெஸ்ட்டான அஃபிலியேட் ப்ரோக்ராமில் நின்றுங்கிற எல்லா விஷயமும் அதில் இருக்குது. இது 2ம் ஆல்ரெடி இருக்கிறது. இதோட சேர்த்து 3வது ஒரு விஷயம் ஒன்று ஆட் பண்ண போகிறேன். அது என்னன்னு சொன்னால் கண்டென்ட் கிரியேஷன். ஸோ கண்டென்ட் கிரியேஷன்னா நீங்கள் யோசிக்கலாம், உனக்கு கேமராவுக்கு முன்னுக்கு கதை கேளும், ஸோ நீ கண்டென்ட் கிரியேட் பண்ணுவேன். எங்களால் கேமராவுக்கு முன்னுக்கு கதை கேளாது, பேச இயலாதுன்னு சொல்லி. ஆனால் நீங்கள் உங்களோட ஃபேஸை காட்டாமலே இன்னொரு இன்ஃப்ளூயன்சரை இல்லாட்டி இன்னொரு கம்பெனியோட இன்னொரு பிராண்டோட வீடியோஸ்களை நீங்கள் ரீபர்பஸ் பண்ணுற மூலமாக அதுக்கு நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். அப்படி பிராண்டுகளும் கம்பெனிகளும் இன்ஃப்ளூயன்சர்ஸும் நீங்கள் ஜென்ரேட் பண்ணி கொடுக்குற, நீங்கள் அவங்களோட வீடியோ, நீங்கள் ஒன்றுமே செய்ய தேவையில்லை, நீங்கள் அவங்களோட வீடியோ தான் நீங்கள் போஸ்ட் பண்ணுவீங்க. அப்படி போஸ்ட் பண்ணி நீங்கள் சில எடிட்ஸில் பண்ணி, அது எடிட்டிங் நிறைய ஃப்ரீ சாஃப்ட்வேர் CapCut அதே மாதிரியான நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. அந்த சாஃப்ட்வேரில் போட்டு எடிட் பண்ணி நீங்கள் அவங்களோட வீடியோவை நீங்கள் அப்லோட் பண்ணுறது மூலம் நீங்கள் வியூஸ் எடுப்பீங்கன்னு சொன்னால், அவங்க மினிமம் 1000 வியூஸுக்கு $1 சில கம்பெனிஸில் 1000 வியூஸுக்கு $5 வரையும் பே பண்ணுறாங்க. ஸோ $1 $5 கேனடா US போன்ற கண்ட்ரியில் சின்ன பணமாக இருக்கலாம். ஆனால் ஸ்ரீலங்கா, இந்தியா போன்ற ஏஷியன் கண்ட்ரிஸில் டாலர்ஸில் நீங்கள் இப்போ ஒரு $100 நீங்கள் ஒரு மந்த்துக்கு ஏர்ன் பண்ணாலே நல்ல பெரிய காசு தான். ஸோ நீங்கள் இதை பார்ட் டைமாக செய்யலாம். நீங்கள் இதை ஃபுல் டைமாக செஞ்சு மந்த்லி $10,000 கூட நிறைய பேர் ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த விஷயத்தையும் நான் இந்த கம்யூனிட்டிக்குள்ளே நான் இப்போ ஆட் பண்ண போகிறேன். ப்ளஸ் கிரிப்டோவில் இருக்கிற எல்லா வகையான ஏர்னிங் பிளாட்ஃபார்ம்ஸில் என்னென்ன இருக்குது, ஏர்னிங் வேஸ்கள் என்ன இருக்குது, அதில் ஃப்ரீ ஏர்னிங் மெத்தட்ஸ் என்ன இருக்குது, பெய்ட் ஏர்னிங் மெத்தட்ஸ் என்ன இருக்குன்னு சொல்லி ஆல்ரெடி எங்கள்கிட்ட இருக்கிற கிரிப்டோ கோச்சிங் ப்ரோக்ராமில் இருக்கிறதோட சேர்த்து எடிஷனலாக நிறைய விஷயத்தை இதுக்குள்ளே நான் ஆட் பண்ண போகிறேன். அதோட இது ஒன் டைமாக உருவாக்கி போட்டு போகிற கோர்ஸ் மட்டும் இல்லாமல் உள்ளுக்கு நான் கண்டினியூஸாக அப்டேட் கொடுத்துட்டே இருப்பேன். அதே மாதிரி உள்ளுக்கு கம்யூனிட்டியும் க்ரியேட் பண்ணுவோம். கண்டினியூஸாக என்னோட உங்களுக்கு இருக்கிற டவுட்ஸுகளை, உங்களுக்கு இருக்கிற இதுகளை ஒரு மீட் அப் மாதிரி, அதாவது வீக்லி ஒன்ஸ் லைவ் வர மாதிரி, வீக்லி ஒன்ஸ் இது செய்கிற மாதிரி, கோச்சிங் மாதிரி, அப்படியெல்லாம் உள்ளுக்கு அந்த கம்யூனிட்டிக்குள்ளே செய்கிறத பிளான் பண்ணிக்கேன். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த எல்லா விஷயமே ஒரு பிளாட்ஃபார்முக்குள்ளே நான் கொண்டு வர போகிறேன். அதில் இன்னும் நிறைய விஷயங்கள் ஆட் பண்ணலாம். நான் இப்போ தான் அதை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ப்ரிப்பேர் பண்ணி முடிஞ்ச உடனே உங்களுக்கு HBU கன்சல்டன்சி டெலிகிராம் சேனலில் தான் அப்டேட் பண்ணுவேன். அந்த டெலிகிராம் சேனலில் நீங்கள் இருப்பீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அது வந்த உடனே உங்களுக்கு அப்டேட் வரும். ஸோ இப்படி நான் க்ரியேட் பண்ண போகிற அந்த கம்யூனிட்டிக்குள்ளே 1-2 விஷயத்தை வர மற்ற எல்லாத்தையுமே ஃப்ரீயாக கொடுக்குற ஐடியா தான் எனக்கு இருக்குது. ஓகே, எல்லாத்தையுமே 100% ஃப்ரீயாக கொடுக்குறேன். ஏன்னா எல்லாத்தையுமே ஃப்ரீயாக கொடுக்க முடியாது. ஏன்டா எங்களோட கோச்சிங் ப்ரோக்ராம்ஸில் நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க, பெய்ட் கோச்சிங் ப்ரோக்ராம். அது எல்லாத்தையுமே ஃப்ரீயாக கொடுக்கலாம். ஆனால் நிறைய விஷயத்தை அடிஷனல் நாலேஜ், அடுத்தது இந்த கிளிப் பண்ணுறது, இந்த கண்டென்ட் க்ரியேஷன், இந்த மாதிரி விஷயமெல்லாம் புதுசுங்கிறதால நிறைய விஷயத்தை நான் ஃப்ரீயாக கொடுப்பேன். ஸோ எவ்வளோ காலத்துக்கு அதை எல்லாத்தையுமே ஃப்ரீயாக கொடுப்பேன்னு சரியா. ஸோ எவ்வளோ குயிக்காக இந்த கம்யூனிட்டியை க்ரியேட் பண்ணின உடனே நான் டெலிகிராம் சேனல் அப்டேட் பண்ணுவேன். அப்படி அப்டேட் பண்ணின உடனே எவ்வளோ குயிக்காக ஜாயின் பண்ணிடலாமோ அவ்வளோ குயிக்காக ஜாயின் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட்டாக ஜாயின் பண்ணுற எல்லாருக்குமே மேக்ஸிமம் ஃப்ரீயாக தான் கொடுக்க பார்ப்பேன். ஸோ இப்போ நான் எடுத்திருக்கிற இந்த டாபிக் கிரிப்டோ கரன்சி, அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அண்ட் கண்டென்ட் க்ரியேஷன், இந்த 3 டாப்பிக்கையும் தாண்டி பர்சனல் பிராண்டிங், அடுத்தது டிஜிட்டல் ப்ராடக்ட் செல்லிங்னு சொல்லி இன்னும் 2-3 டாபிக்ஸும் உங்களுக்கு டீச் பண்ணுறதுக்கு நான் பிளான் பண்ணிக்கேன். ஏன்னா அது எல்லாமே நான் செஞ்சு நான் சக்ஸஸ் அடைஞ்சது. ஓகே, உங்களுக்கு தெரியும் நான் கிரிப்டோ கரன்சி மட்டும்தான் செய்கிறேன்னு சொல்லி. ஆனால் கிரிப்டோ கரன்சி மட்டும் இல்லை, நான் ஒரு பர்சனல் பிராண்ட் ஒன்று உருவாக்கியிருக்கேன். நிறைய எனக்கு யூடியூப்பில் 7,000 சப்ஸ்கிரைபர்ஸ், டிக்டாக்ல 66,000 சப்ஸ்கிரைபர்ஸ், டெலிகிராம் கம்யூனிட்டி 2,000க்கு மேலே உருவாக்கியிருக்கேன். ஸோ பர்சனல் பிராண்டிங் உருவாக்குறங்கிறது நான் பர்சனலாக செஞ்சுருக்கேன். அதையும் மற்றவங்களுக்கு நான் டீச் பண்ணுற ஐடியா வந்து இருக்குது.
ப்ளஸ் இந்த ஓன் கோச்சிங் ப்ரோக்ராமில் நான் மோர் தென் 700க்கு மேலே நான் ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கிறேன். மோர் தென் 100க்கு மேலே வாய்ஸ் டெஸ்டிமோனியல் ஜென்ரேட் பண்ணிங்க. 600-700க்கு மேலே டெஸ்டிமோனியல் ஜென்ரேட் பண்ணிங்க. ஸோ டிஜிட்டல் ப்ராடக்ட் ஒன்று செல் பண்ணுற அப்படின்னு சொல்லியும் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ அதையும் மற்றவர்களுக்கு டீச் பண்ணுற ஐடியா ஒன்றும் எனக்கு இருக்குது. ஸோ இதை தாண்டி உங்களுக்கு வேறு ஏதாவது விஷயங்களும் என்கிட்ட இருந்து படிச்சுக்கொள்ளணும்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்ப்பீங்கன்னு சொன்னால் அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுலேயும் எனக்கு நாலேஜ் இருக்குன்னு சொன்னால் நான் உங்களுக்கு ஆட் பண்ணி டீச் பண்ண பார்க்கேன். அப்படி இல்லாட்டி அது சம்மந்தமான நாலேஜ் எடுத்து வேணுனாலும் நான் உங்களுக்கு டீச் பண்ணுறதுக்கு பார்க்கேன். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைங்க? எல்லா கோச்சிங் ப்ரோக்ராமும் மொத்தமாக ஒரு பிளாட்ஃபார்மில் ஒரு கம்யூனிட்டி மாதிரி செஞ்சு அதில் ஏற்கனவே இருக்கிறத விட இன்ட்ராக்டிவாக செய்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் உங்களுக்கு இதை தாண்டி அடிஷ்னல் என்னென்ன ஏர்னிங் மெத்தட் விஷயங்கள் தெரிஞ்சு கொள்ளணும், இல்லாட்டி என்னென்ன விஷயத்தை படிச்சுக்கொள்ளணும் நீங்கள் நினைப்பீங்கன்னு சொன்னால், என்ன நாலேஜை உங்களுக்கு ஷேர் பண்ணுறதை நீங்கள் விரும்புவீங்கன்னு சொன்னால் அது என்ன விஷயங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அப்படி செய்ய போகிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது செய்யவா இல்லையாங்கிறதையும் உங்களோட ஒப்பீனியனையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் நீங்கள் போடுற கமெண்ட்ஸுகளில் எனக்கு தெரிஞ்ச விஷயம் நல்ல யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் இருக்குன்னு சொன்னால் அதையும் நான் கட்டாயம் அந்த கம்யூனிட்டியில் ஆட் பண்ணுறேன். நான் ஆல்ரெடி செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வித்தின் 2-3 டேஸுக்குள்ளே செஞ்சு முடிச்சுடுவேன். செஞ்சு முடிச்சது பிறகு கண்டினியூஸாக அந்த கம்யூனிட்டிக்குள்ளேயும் நான் வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணுவேன். ப்ளஸ் டிக்டாக்லேயும் வளமையாக போகிற மாதிரி வீடியோஸ் போயிட்டுருக்கேன். பட் டிக்டாக்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் எஜுகேஷனல் வீடியோஸ்கள் செய்ய முடியாது. அதாவது ஒரு விஷயத்தை ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி இது இப்படித்தாங்க எஜுகேஷனல் செய்ய முடியாது. ஏன்னா டிக்டாக்ட கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் பிரச்சனை எல்லாம் இருக்குது. ஆனால் அந்த கம்யூனிட்டிக்குள்ளே செய்யலாம். அவங்களுக்கு ஒரு விஷயத்தை டீச் பண்ணலாம். ட்ரேட் பண்ணுற எப்படி, ஒரு பிட்காயினை போய் வாங்குற எப்படி, விற்கிற எப்படி, ஈல் ஃபார்ம் பண்ணுற எப்படி, அடுத்தது கண்டென்ட் கிரியேட் பண்ணுற எப்படி, அஃபிலியேட் மார்க்கெட்டிங் செய்கிற எப்படி, ப்ராடக்ட் கன்வெர்ட் எப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே ப்ராக்டிக்கலாக அவங்களுக்கு அந்த கம்யூனிட்டிக்குள்ளே வழங்கப்படுத்தலாம். டிக்டாக்ல செய்ய முடியாது. டிக்டாக்ல நான் வாயில மட்டும்தான் சொல்லலாம் அப்படி செய்யணும் இப்படி செய்யணும்னு சொல்லி உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக காட்டல. ஸோ அந்த ப்ராக்டிக்கலாக செய்கிறதுக்கு நம்ம அந்த கம்யூனிட்டியை நம்ம பாவிக்கப்படுறோம். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைங்க? இதில் வேறு ஏதாவது விஷயங்கள் இதுக்குள்ளே இன்க்ளூட் பண்ணணுமா இல்லையாங்கிற விஷயத்தை எல்லாத்தையுமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த கம்யூனிட்டியை ஸ்டார்ட் பண்ணோம்ல, லான்ச் பண்ணின உடனே ஜாயின் பண்ணுற ஆட்களுக்கு அதை ஃப்ரீயாக கொடுக்குற ஐடியாவெல்லாம் இருக்கேன். ஸோ அது லான்ச் பண்ண உடனே உங்களுக்கு தெரியணும்னு சொன்னால் கட்டாயம் HBU கன்சல்டன்சி டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். அதில் தான் நான் லான்ச் பண்ண உடனே மெசேஜ் போடுவேன். நான் வீடியோ க்ரியேட் பண்ணுவேன். நான் வீடியோ க்ரியேட் பண்ணக்குள்ளே உங்களுக்கு அது பார்க்க கிடைக்குமான்னு சொல்லி தெரியாது, அல்கோரிதமில் இருக்குது. ஆனால் நீங்கள் அந்த டெலிகிராம் சேனலில் நீங்கள் இருப்பீங்கன்னு சொன்னால் நான் மெசேஜ் போட்டோடனே உங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஸோ நீங்கள் ஆல்ரெடி HBU கன்சல்டன்சி டெலிகிராம் சேனலில் இருப்பீங்கன்னு சொன்னால் அந்த சேனலில் மியூட் பண்ணாமல் நோட்டிஃபிகேஷன் எல்லாம் ஆன் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள். டெலிகிராமில் இருக்குது. அப்படி நீங்கள் இன்னும் இல்லைன்னு சொன்னால் கீழே நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற டைம் இந்த வீடியோ எடுத்து லைக் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் டெலிகிராம் சேனலில் எங்கே இருக்குங்கிற மேலேஜ் டீட்டெயில்ஸை நான் தரேன். பாய்.